என் புள்ளைய கொண்டுட்டீங்களே எப்படி அப்படின்னு கேட்டா உங்க புள்ள ட்ரீட்மெண்ட் நடக்கும் உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு சொல்லுதான். என் புள்ள ஒரு சைடு முகமே சிறங்கி போய் கிடக்கு. இனிமே அவனை நான் வெட்டி கொண்டாலும் என் புள்ள வருமா, என் புள்ள வருமா? நான் கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷம் என் பிள்ளைய கோயில் வயலா சுத்தி நான் என் பிள்ளைய பெத்தேன்னு நானு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடந்த விபத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வந்தார். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்று வெளியே வந்த சிறுமி அப்போது குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபர் கட்டுப்பாட்டை இழந்து நேரடியாக சிறுமி மீது மோதியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சிறுமி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டாலும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து பஸ் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் குடிபோதையில் காரை ஓட்டிய 2 கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு பள்ளி வளாகத்துக்குள் கூட பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. இது போன்ற செய்திகளை காண பரமக்குடி வியூஸை ஃபாலோ செய்யுங்கள்.